ஸ்டாக் மார்க்கெட்ல பேலன்ஸ் ஷீட் படிக்கிறது, பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது, அவங்களுடைய மற்ற பிசினஸ் என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கறது, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கிடையாது. மார்க்கெட்ல வந்து சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் பார்க்கணும், நல்லா பார்க்க தெரிஞ்சு அப்படின்னா எல்லா எம்பிஏ படிச்சவங்களும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கலாம். எல்லா சிஏ படிச்சவங்க, எல்லாம் எம்காம் படிச்சவங்களும் ரொம்ப ஒரு பெரிய ப்ராஃபிட்ல இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல, இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து வித்தின் டைம் பீரியட்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லி. ஸோ இது வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்கனாமிக்ஸோட நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து மணியை லூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப நல்ல ஒரு எக்கனாமிக் தெரிஞ்சக்கூடிய ஆள் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல வின் பண்ணணும் அப்படின்னா வெறும் பேலன்ஸ் ஷீட் படிக்க மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா வின் பண்ண முடியாது. அங்க என்ன பிளே ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய சைக்காலஜி, நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி வந்து அணுகுறோம், இந்த விஷயம் தான் வந்து உங்களை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நிக்க வைக்கும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நின்றுலாம்.